ஸோ இந்த நாளில் கூட நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் எப்படி சுதந்திரிக்கலாம்? சிலருக்கு இந்த ஆண்டில் குழந்தையை கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கலாம். சிலருக்கு நம்ம சந்தோஷ் பிரதர் மாதிரி மேரேஜை பற்றி வாக்கு பண்ணியிருக்கலாம். சிலருக்கு ஒரு நல்ல வேலையை, நல்ல நிலத்தை, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை, சிலருக்கு நோயிலிருந்து விடுதலையை. இப்படி கர்த்தர் எல்லாருக்கும் காலத்திற்கேற்ற, சமயத்திற்கேற்ற அவர்களை வாழ வைக்கிற ரீதியில் கர்த்தர் வாக்கு தத்தங்களை தருகின்றார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது அப்படிங்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சோர்ந்து போயிருப்போம். என்னென்னா, பல வருஷம் ஆயிடுச்சு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், ஆனால் இன்னும் நிறைவேறலையே, கர்த்தர் சொன்னது நடக்கலையே அப்படின்ற ஒரு ரீதியில் கூட நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் பேசுகிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினார் நம்ம அசோக் பிரதர் கூட கன்க்ளூட் பண்ணும்போது. இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா ஏசாயா 55:11 இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, கர்த்தருடைய வாயிலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வருகிற வார்த்தை அது அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி கண்டிப்பாக வாய்க்கும். அவர் விரும்பினதை உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் அது திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இன்னைக்கு இந்த அணுகுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன அணுவில் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தை, அநேக இடத்தை அழிக்கிற சக்தி இருக்குது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு 4 சென்டென்ஸ், 2 சென்டென்ஸ் வாக்குத்தத்தம், இல்லை ஒரு சென்டென்ஸ், இல்லை ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம். இந்த வார்த்தைக்குள்ள மிகப்பெரிய உருவாக்குகிற ஆற்றல் இருக்கிறது. என்ன உருவாக்குகிற ஆற்றல்? கர்ப்பம் திறக்கப்படாமல் இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்கிற ஒரு வயிற்றுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை கர்ப்பத்தை திறக்க வைக்கின்றது. அங்கே ஒரு கரு உருவாக வைக்கின்றது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈனும்படி செய்து காடுகளை அவாந்தர வெளியாக்கும் என்று. இப்படி கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய குமாரத்திகளுக்கு அவர் குழந்தைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை. பாருங்க, காபிரியேல் கர்த்தருடைய வார்த்தையை பேசினா கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், நீ கர்ப்பவதி ஆவா என்று. அங்கே கர்ப்பவதி ஆனால் அவர். அதே போல எலிசபெத் சகரியாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டது, அங்கே யோவான் ஸ்நானகன் உருவானார். இப்படி கர்த்தருடைய வார்த்தை ஒரு உருவாக்குகிற ஒரு ஆற்றல் உள்ளது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பூமியின் மேல் இருள் இருந்தது என்று பார்க்கிறோம். இருளை அகற்றுகிற வெளிச்சம்னு ஒரு கான்செப்டை இல்லாத போது அந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை அங்கே உருவாக்கிற்று. மிகப்பெரிய உருவாக்குகிற ஆற்றலை கொண்டு அது உருவாக்கிற்று. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, செழிப்பாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பெருக்கமாக இருக்கலாம், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை உருவாக்குகிற வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறது. அந்த வார்த்தை அதை உங்களுக்குள்ள உருவாக்கி அந்த நன்மையை வெளிப்படுத்தும். வார்த்தையாயிருந்த தேவனானவர் அங்கே மாம்சமாகி நமக்கு வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் அவர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்களும் இருக்கு. பாருங்க, வாக்கு தத்தம் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி போய் தேடி அலைஞ்சு வாங்குறோம். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வார்த்தை வர வேண்டும் அப்படின்னு ஆர்வத்தோட, ஒரு உற்சாகத்தோட, ஒரு எக்ஸைட்டடா, ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணை மூடிட்டு எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு வாஞ்சியோடு தேடுறாங்க. அதை கிண்டல் பண்ணுவது நியாயமற்ற ஒரு காரியம் என்று நான் உணர்கிறேன். அஃப்கோர்ஸ் தே நீட் டு ரீட் அ பைபிள். கர்த்தர் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் கர்த்தரும் அதை ரிஜெக்ட் பண்ணுறதே இல்லை. பாருங்கள், அவங்க மனசுக்கு ஆறுதலாக ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. அவங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டாது, ஓ கர்த்தர் என்கிட்ட இதை பேசிட்டாரு அப்படின்னு. ஆனால்
த செகண்ட் போர்ஷன், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அதை நிறைவேற செய்யும். அது அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆனா செகண்ட் போர்ஷன், அந்த ரிசீவ் பண்ண பர்சனு அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பது எப்படி என்று நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சுதந்திரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விசுவாசம். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:1-2 வசனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஸோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதம் கூட எப்படின்னா, இப்படி ஒரு கேள்விக்குறி போல தான் இருக்கும். என்ன கர்த்தர் சொல்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்குது, என்னப்பா இவர் இப்படி சொல்கிறாரு? வயது முதிர்ந்த ஒரு தம்பதியினர் 75 வயசில் அழைக்கிறாரு ஆபிரகாம், கிட்டத்தட்ட 75 வயசில், நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் உன்னை வேறு தேசத்தை கொண்டு போவேன், அந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ப முடியலையே இதை. அப்படிதான் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கும். அப்படிதான் அவர் உங்களுக்கு கொடுக்கிற தரிசனங்கள் இருக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பிக்கையில உறுதியா இருக்கிறது. என்ன? கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில சொல்லிட்டாரு, அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு அதை உறுதியா நம்பணும். நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். having a strong hold in the hope on the word of God. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின் மேல ஒரு உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில உறுதி. என்ன ஆனாலும் சரி, இது முரண்பாடா இருக்கு பிரதர், நீங்க சொல்றதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, how it can happen, but I still believe what the Lord has said will happen. கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அதை குறித்த ஒரு நிச்சயம். பாருங்க, விசுவாச ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்துடைய ஆப்ரேட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இட் டசன்ட் ஹேப்பன் டைரக்ட்லி. என்ன சொல்கிறது, ஒரு பார்த்தா அதை உணர முடியாது, அதை வந்து உணர்ந்து கொள்ள முடியாது, தொடுகிற ரீதியில் இருக்காது, கண்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எல்லாமே அகெயின்ஸ்டாக போகும். விசுவாசத்துடைய சோதனையே அதுதான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருப்பாரு, அதை நீங்கள் நம்பணும்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு காரியமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிற மனுஷன், அதில் நிலைத்திருக்கிற மனுஷன், இன்னும் நான் பார்க்கல ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷன், அதுதான் விசுவாசம். பாருங்க, அதை தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ரொம்ப விசுவாசிக்க வேணாப்பா, கடுகு விதை அளவு. கடுகு விதை அளவுனா என்னது? நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் ஹேப்பன், இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, பட் ஐ பிலீவ், தட்ஸ் ஆல். ஸ்ட்ராங்காக அப்படி பிலீவ் பண்ணுறது தான் இந்த விசுவாசம். அப்படி விசுவாசித்த ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து ரோமர் 4:12-18 வரை உள்ள வசனங்களில் அவருடைய விசுவாசத்தை குறித்து ரொம்ப ஆழமாக, ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்குது. எதுக்குன்னா, நம்ம இப்படி தான், நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை நம்ம இப்படி தான் விசுவாசிக்க வேண்டும் என்று மிக அழகாக அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை நான் உங்களுக்காக விளக்க விரும்புகிறேன். அதில் முதல் வசனத்தை பாருங்களேன், அந்த 12வது வசனம், ரோமர் 4:12 வசனம் சொல்லுகிறது, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பார்த்தீங்களா? அவனுடைய விசுவாசம் என்ன? நம்புகிறதுக்கு ஏது இல்லை, ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என்ன நம்புகிறதுக்கு ஏது இல்லை? ட்ராவல் பண்ணி வேறு இடத்துல வந்திருக்கிறோம், இந்த இடத்துல எனக்கு வயசாயிடுச்சு, என் ஒய்ஃப்க்கு வயசாயிடுச்சு, ஹவு இட் வில் ஹேப்பன்? 75 வயசு ஆயிடுச்சு, இல்லை 80 வயசு, 81 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசில் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த கால சூழ்நிலைகளில் மனிதர்களுடைய வயது ரொம்ப குறைக்கப்பட்டு விட்டுருச்சு. 150 வயசு 200 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க. அதுலேயும் இந்த குழந்தை பிறப்பது, இந்த வயசில் பிறப்பது என்பது மிக சாத்தியம் குறைவான ஒரு காலமாக இருந்திருக்க வேண்டும். அதனால் நம்புகிறதுக்கு ஏது இல்லை. எல்லோரும் கிண்டல் பண்ணுற ஒரு ரீதியில் தான் இருக்கிறோம், எல்லோரும் தாத்தா அப்படின்னு கூப்பிடுற ரீதியில் இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையோடைய விசுவாசித்தான். அதுதான் அந்த விசுவாசத்துடைய அடிப்படை. பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தங்களுக்கு நம்புகிறதுக்கு ஏது இருந்துச்சுன்னா விசுவாசம் ரொம்ப பெரிய ஃபைட்டு கிடையாது, யூ வில் ஈஸிலி பிலீவ் இட். ஆனால் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாத சமயத்தில் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறது தான் விசுவாசத்தின் போராட்டம், விசுவாசத்தின் ஃபைட்.
அடுத்தபடியா பாருங்க 13வது வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது சேலஞ்ச் என்னது? வயசு 100 ஆயிடுச்சு, 75ல் 100 வயசு ஆயிடுச்சு, சரீரம் செத்து போச்சு, கிடுகிடுன்னு ஆடுது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வாயில் வருகிற வார்த்தை கூட தெளிவாக இருக்கிறது இல்லை. வயசானவங்க பேசும்போது பார்த்துருப்பீங்க, அவங்க குனிஞ்சு நடக்கும்போது பார்த்துருப்பீங்க எப்படி கை காலில் நடுங்கணும். சரீரம் செத்து போனதுங்கிறத அவன் அப்படி தான் மென்ஷன் பண்ணுறான்னு நம்ம எடுத்துக்கலாம். இட் டசன்ட் ஒர்க் டு ப்ரொடியூஸ் அ சைல்டு அப்படிங்கிற ஒரு ரீதியில் இருக்கிறான். சாரால பார்த்தா அங்கே கர்ப்பம் செத்து போச்சு, அவளுடைய என்ன சொல்றது, பெண்களுக்கு வருகிற வழிபாடு நின்று போய் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணானா அவன் எண்ணவே இல்லை. He did not even think the current situation. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்த உடனே அதை சுதந்திரிக்கலாம் அப்படின்னு நம்ம முற்படலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நமக்கு முன்னாடி வருது. இது எப்படி நடக்கும், உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு எப்படி ஆரோக்கியம் வரும், டாக்டர் தான் இப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களே, உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உனக்கு தான் ஃபர்டிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களே டாக்டரு. இப்படி நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத அநேக சூழ்நிலைகள், சேலஞ்சஸ் நமக்கு முன்னாடி வந்து நின்னா கூட அதை குறித்து எண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். அதான் விசுவாசத்தை ஜெயிக்கிறதுக்கு, விசுவாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான ரகசியம். டோன்ட் திங்க் அபவுட் த நெகட்டிவ் திங்ஸ், டோன்ட் எக்ஸாஜரேட் த நெகட்டிவ் திங்ஸ், டோன்ட் பாண்டர் ஓவர் வாட் இஸ் நாட் தேர், பட் பாண்டர் ஓவர் வாட் காட் ஹேஸ் செட். டாக்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம், அவங்க இருக்கிற ஃபேக்டை சொல்லுவாங்க பாருங்க. ஒரு குழந்தைக்கு போய் கண்ணாடி போட போனோன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்? என்னுடைய தேவன் குணமாக்குவார் அப்படின்னீங்கன்னா கர்த்தர் குணமாக்குவார். லெட் டாக்டர் சே வாட் ஹீ ஹாஸ் டு சே, பட் யூ சே வாட் காட் ஹாஸ் டு சே. சிச்சுவேஷனை, நெகட்டிவ் திங்கிங்கை, இம்பாசிபிலிட்டிஸை நம்ம எண்ணாதிருக்க வேண்டும். ஆபிரகாம் எண்ணாதிருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அடுத்தபடியா பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். யாக்கோபு 1வது அதிகாரம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு போயிருப்பீங்க, இல்லை ஏதோ கடல் கரைக்கு போயிருப்பீங்க. அந்த அலையை கவனித்து பார்த்துருக்கீங்களா? வேகமாக வரும் உங்கள் முன்னாடி, எப்பவுமோ வந்து முழுங்கிற மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பனிப்பட்ட, என்ன சொல்றது, வெயில் பட்ட பனி மாதிரி அப்படியே அமுங்கி பின்னாடி போயிடும். சந்தேகப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படுகிற மனுஷன் கூட இப்படி தான் இருக்கிறான். எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படுற மனுஷன் அப்படியே வேகமாக ஜபித்து சந்தோஷமாக முன்னேறி வருவான். அதுக்கப்புறம் அப்படி எஜ்ஜில் வந்தவுடனே, நடக்கிற ஒரு எஜ்ஜில் வந்தோன்னா அப்படியே அமுங்கி பின்னாடி போயிடும். சந்தேகப்படுகிற மனுஷன் இப்படி தான் இருக்கிறான். அவன் வந்து கர்த்தரிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார். ஆகையினால ஆனால் இங்கே ஆபிரகாமை பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஸோ கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து நம்ம அவிசுவாசமாக சந்தேகப்படக்கூடாதுங்க. சந்தேகப்பட்டோம்னா அது எப்படி நடக்கும்? ஸோ நமக்குள்ள நடக்க வேண்டிய சில கிரியைகள் இருக்கிறது. எஸ், அஃப்கோர்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் மோர் பவர்ஃபுல் டு கிரியேட் எனிதிங், பட் தெர் இஸ் அ ப்ராசஸ் தட் ஷுட் ஹேப்பன் இன்சைட் அவர் ஹார்ட். அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுற இந்த சந்தேகத்தை நம்ம வளர்க்கக்கூடாது. அதை தான் இங்கே ஆபிரகாம் நமக்கு தெளிவாக காட்டுகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாக நம்புகிறான் பாருங்களேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றப்ப நம்ம ஏன் முழு நிச்சயமாக நம்ப மாட்டேங்கிறோம் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னை கிரேசின்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் முழு நிச்சயமாக நம்புங்களேன், ஒரு வேளை நடக்காட்டினாலுமே என்னங்க, அதிகபட்சமாக அவமானப்பட போகிறோம், அவ்வளோதானே. வாட் வில் ஹேப்பன்? பீப்புள் வில் மாக் யூ. என்னையா பெருசாக விசுவாசிச்ச, என்ன நடந்துச்சு பார்த்தியா உனக்கு? இயேசுவை கூட கிண்டல் பண்ணாங்க, தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான், இப்போ சிலுவையில் இருக்கிறான். முழு நிச்சயமாக நம்புவோமே, நடக்காட்டினாலுமே என்ன, முழு நிச்சயமாக நம்புவோம், என் தேவன் எனக்காக செய்வார். நடக்காட்டினாலும் பரவாயில்ல. அதை தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, எங்கள் தேவன் உம்முடைய கைக்கும் இந்த அக்கினிக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு முழு நிச்சயமாக நம்பினார்கள்.
ஒருவேளை நடக்காட்டினா கூட we don't care about it. அது எங்க தேவன் பார்த்துக்குவார். அப்படி நடக்காட்டினா கூட அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த போல்ட்னஸ், அந்த கரேஜ், அந்த முழு நிச்சயமா நம்புகிற கான்ஃபிடென்ஸை நம்ம விசுவாசத்தில் காண்பிக்கும் போது தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் தேவன் நிச்சயமாக உங்கள் யாவருக்கும் கொடுத்த அவருடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றிடுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் பெரியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை தான் நம்ம ஆபிரகாமிட்டிருந்து கற்றுக்கிறோம். என்னது? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையுடைய விசுவாசித்தான். முதல் படி. ரெண்டாவது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. எப்படி பலவீனமாக இருக்கல? தன்னுடைய சூழ்நிலைகள் எதிராக இருந்தபோது அதை குறித்து எண்ணவே இல்லை. He did not even think about the negative and opposite thinkings, opposite factors. சரிங்களா? மூன்றாவதாக, அவிசுவாசமாய் அவன் சந்தேகப்படவில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படவே இல்லை. சந்தேகப்படுகிறவன் கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அதனால he never wavered in his faith, wavered in his belief. கடைசியாக முழு நிச்சயமா நம்பினா தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று. இப்படி நம்பிக்கையிலே உறுதியுள்ளவர்களாய், இன்னும் வாழ்க்கையில காணப்படாவிட்டாலும் அசைக்கப்படாத நம்பிக்கையுள்ளவர்களாய், அசைக்கப்படாதவர்களாய் இருப்பது தான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க அது பெரிதும் உதவியாக, பெரிய வெற்றியாக அது இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக, மலையை பெயர்க்கும் விசுவாசம். இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு விசுவாசத்தின் ஒரு பாடம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அத்தி மரத்தை அவர் சபித்தாரு, அடுத்த நாள் அது வேரோடு பட்டு போயிட்டு அப்படின்னு பார்க்குறோம். சீசர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு சொல்லுகிறாரு, இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலை சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்னா, மார்க் 11வது அதிகாரம் 23வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாகிலும் இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, போன வாரம் தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இல்லை இனிமே தான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க, ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, இல்லை 20 வருஷமாக இயேசுக்குள்ளே கட்டப்பட்டு வளர்கிறவர்கள், இல்லை ஊழியக்காரர், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இங்கே இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இந்த விசுவாசத்தை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் எப்படி ஆப்ரேட் பண்ணாரு? சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அதில் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாடு ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா, தேவன் அவர்களுடைய பெயரை மாற்றினார். ஆபிராம் என்ற பெயர்ல இருந்து ஆபிரகாம், ஜாதிகளின் தகப்பன் அப்படின்னு பெயரை மாற்றினார். சாராய் என்பதை சாரால், ஜாதிகளின் தாய் என்று பெயரை மாற்றினார். அதே போல அனுதினமும் வெளியே வானத்தை நட்சத்திரங்களை அவனை பார்க்கும்படி, மணல்களை, பூமியின் தூள்களை பார்க்கும்படி செய்தார். இப்ப பாருங்க, இதுவரைக்கும் ஆபிராம், சாரா அப்படின்னு அழைக்கப்பட்டவர்கள் ஆபிரகாம், சாரால் என்று அழைக்கப்பட்டார்கள். எப்படி இருக்கும்னா, இப்போ ஆபிரகாம் நடந்து போறாரு, ஜாதிகளின் தகப்பனே இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். ஆபிரகாம்கிட்ட என்னப்பா உன் பேரு? ஜாதிகளின் தகப்பன் என் பேரு, எல்லாரும் என்னை ஜாதிகளின் தகப்பன்னு சொல்லுங்க. ஆர் யூ கிரேசி? உனக்கு இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை, 100 வயசு ஆயிடுச்சு, நீ எப்படி ஜாதிகளின் தகப்பனாவ? யாரையாவது அடாப்ட் பண்ண போறியா? இல்லை இல்லை இல்லை, நான் ஜாதிகளின் தகப்பன் என் தேவன் சொல்லிவிட்டார். இங்க என்ன நடக்குதுன்னா, they are declaring what to happen. They are declaring what God has said that will happen. நம்முடைய வாழ்க்கையில கூட என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டும். ஆனா நம்ம அதிகமாக பேசுறது என்னன்னா, என்ன நடக்கலை அப்படிங்கிறது தான் பேசுகிறோம். இன்னும் குழந்தை பிறக்கலைங்க, இன்னும் எனக்கு பலவீனமாக இருக்கிறேங்க, இன்னும் கல்யாணம் நடக்கலைங்க, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலைங்க, இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வறுமையில் இருக்கிறேங்க, இன்னும் இந்த குடும்ப பிரச்சனை தீரலைங்க. We are speaking what is happening or what is not there. But we have to speak what should happen and what will happen. அதை பேசும்போது என்ன நடக்க வேண்டும், என்ன கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் என்று நாம் பேசுவோமானால்
அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கும். என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் சீக்கிரத்துக்கு கொண்டு வருகிறார். சீக்கிரத்தில் நான் திருமணமான ஒரு நபராக இருப்பேன். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நல்ல வேலையை, நல்ல ஊதியத்தை, நல்ல ப்ரொமோஷனை சீக்கிரத்தில் நான் சுதந்திரிப்பேன். இயேசுவின் நாமத்தில் இதை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஊழிய எல்லைகள் பெருகும். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகின்றது. இயேசுவின் நாமத்தில் என் கர்ப்பம் திறக்கின்றது. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த அற்பமான காரியங்கள், கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அற்பமான காரியம். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நடக்கும். தேவன் இதை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்றது. அதுதான் இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, ஃபர்ஸ்ட் சொல்லி, தான் சொன்னபடியே, அகைன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். பாருங்க, சந்தேகத்தை குறித்து இயேசுவும் சொல்லிட்டார் பாருங்க. இந்த சந்தேகம் தான் நம்மளை ரொம்ப நம்மளுடைய விசுவாசத்துடைய மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. ஏன்னா நம்முடைய கண்கள் எப்பயுமே இல்லாததை இல்லை நடக்கிறதையே பார்க்கறதே தவிர கர்த்தர் சொன்ன வார்த்தையை பார்க்கறதுல நம்ம தவறி போயிடுறோம். இந்த சந்தேகம் தான் நம்மளை அலைகளை போல போயிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வர வைக்குது, இல்லை திரும்ப திரும்ப போக வச்சிருது. ஸோ அந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத இயேசு ஹைலைட் பண்ணுறாரு. சந்தேகப்படாமல் விசுவாசிப்போமே, நடக்காட்டினாலும் என்ன, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு. நடக்காட்டினாலும் என்ன, அவமானப்பட்டாலும் என்ன அப்படிங்கிறத தைரியமாக முழு நிச்சயமாக நம்ம நம்பி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நிறைவேற்றுவார். அடுத்து பாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறதை குறித்து 3 முறை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறாரு. என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஸோ நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் த ப்ராமிஸ் ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஜெபிக்கிறோம், சில காரியத்துக்காக நிறைய நாள் ஜெபிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா, இல்லை ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஜெபிச்சுட்டு விட்டுறோமா? ஏதோ ஒரு கடமைக்கு சொல்லிட்டு போயிடுது, கடமைக்கு ஜெபிச்சுட்டு போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஜெபங்களிலே ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்குறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்கன்றத விசுவாசியுங்கள் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே போல் நான் இந்த மார்க் 11:23 சொன்னது போல், த டிக்ளரேஷன் ஆஃப் த ப்ராமிஸ் ஆஃப் காட், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அடிக்கடி நாள்தோறும் சத்தமாக அறிக்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். கார்டு எடுத்து பார்த்துட்டா மட்டும் போதாது, எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டா மட்டும் போதாது, எங்கேயோ ஒட்டி வச்சுட்டா மட்டும் போதாது. அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பேசணும் பாருங்கள். வாசனம் என்பது விதை மாதிரி இருக்குது. அதே தான் ஏசாயா 55:11 பார்த்தோம் இல்லையா? பூமியில் விதைக்கப்பட்ட விதை மாதிரி அது முளை கிளம்ப பண்ணுகிறது. உள்ளே இருக்கிற வசனங்கிறது ஒரு ஆற்றல், ஆக்க சக்தி உள்ள ஒரு காரியம் நான் சொன்னேன். நம்ம மனசில் திரும்ப 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 சத்தமாக உறக்கமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது உள்ளே போய் ஆழமாக பதிந்து அது வேர்கொண்டு கீழே வேர்கொண்டு மேலே ஒரு மரமாக வளர்ந்து கனியை, அதாவது அந்த விரும்புகிற காரியத்தை அது வாய்க்க பண்ணுகிறது. தட்ஸ் வை டிக்ளரேஷன் ஆஃப் யுவர் ஃபெய்த் ஆஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் அறிக்கையாக செய்வது மிக மிக அவசியம். அது வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க உங்களுக்கு உதவுகிறதா இருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ள சந்தேகங்களை, பயங்களை, நெகட்டிவான காரியங்களை, எனக்கு நடக்காது, என் குடும்பத்தில் சாபம் இருக்குது, எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக இப்படி தான் நடந்திருக்குது அப்படின்னு இருதயத்தை ஃபுல்லாக அந்த எண்ணங்களால் நிறைத்து வைத்திருப்போமானால் வாயில் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை, நல்ல ஃப்யூச்சரை, நல்ல எதிர்காலத்தை பேச முடியும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இருதயம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நிரம்புகிறது. அப்போ அதை பேசும்போது அந்த நன்மை வாயிலே உண்டாகிறது. மேலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, நீ ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஜீவனை பேசணும் அப்படின்னு சொல்லுகிறது. ஸோ ஜீவனை பேச வேண்டுமானால் இருதயம் ஜீவனாலே, ஜீவனுள்ள வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். ரோமர் 10:10 சொல்லுகிறது, நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். எஸ், அஃப்கோர்ஸ் வி பிலீவ் இன் அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறோம்.
ஆனால் ரட்சிப்புண்டாக அது வெளிப்படுவதற்கு வாயினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அதை தான் மரியாள் சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ த டிக்ளரேஷன் பிரிங்ஸ் த திங்ஸ் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். உலகத்திலே அது வெளிப்படுவதற்கு நம்ம வாயிலிருந்து அறிக்கை செய்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சுத்தியலை வச்சு ஒரு பூட்டை உடைக்கிறதுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப சத்தமாக, உறக்க சத்தமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணி சத்தமாக நம்ம விசுவாச அறிக்கை செய்யும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள், பூட்டி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பிசாசோ இல்லை ஏதோ ஒரு சாபக்கிரியைகளோ பூட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வார்த்தையை பேச பேச என்ன ஆகுனா, ஒரு சுத்தியலை எடுத்து நீங்கள் ஒரு பூட்டு மேலே அடிக்கிற மாதிரி தான் அது. ஒரு பூட்டு மேலே சுத்தியலை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒரு தடவை அடிச்சிங்கன்னா திறக்காது, 2 தடவை அடிச்சிங்கன்னா திறக்காது, 10 தடவை அடித்தா கூட திறக்காது. ஆனால் திரும்ப 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 ஓங்கி ஓங்கி நீங்கள் பூட்டில் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், பூட்டு உடஞ்சிரும். பூட்டு உடஞ்சி ஓப்பன் ஆயிரும், கதவை நீங்கள் திறந்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கு நீங்கள் ஒரு பூட்டை உடைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உரத்த சத்தமாய் விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணும்போது ஒரு நாள் அந்த கதவு திறக்கும், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கும், அதை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஏசாயா 45 சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வெண்கல கதவுகளை எது உடைக்கும்? கர்த்தர் தான் உடைப்பேன்றார். கர்த்தர் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை கர்த்தராகவே இருக்கிறார். அவருடைய வார்த்தையை டிக்ளேர் பண்ணும்போது அது உங்களுக்கு உடைத்து உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள், பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்களை அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆமென். இதெல்லாம் ஓகே பிரதர், விசுவாச அறிக்கை இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுதான் நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோல், மிகப்பெரிய ரகசியம். இது ரகசியமானாலும் இது நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதில்லை.